சேல் 50% வரை தள்ளுபடி. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டின்படி இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள ஒருகால பூசை திட்டம் நடைபெறும் திருக்கோயில்களில் பணியாற்றும் அர்ச்சகரின் மகன்களின் உதவித்தொகை பணியாற்றும் அர்ச்சகர் மகன் உயர்கல்வி உதவித்தொகையாக ஆண்டொன்றிற்கு 10,000 ரூபாய் வீதம் கடந்த 2 நிதியாண்டுகளில் 900 மாணவர்களுக்கு 90 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இந்த நிதியாண்டில் 600 மாணவர்களுக்கு 60 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கிடும் விதமாக 10 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய்க்கான நிதியுதவி வழங்குமாறும் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 21 நபர்களுக்கு பணி நியமன ஆணை சிறப்பிக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி உதவி பெறும் மாணாக்கர்கள் திரு ஸ்ரீ ஜெகதீஸ்வரி, கா சந்தியா, சாதனா, தீபிகா, ஸ்ரீஜா, சரவணன், யுவராஜ், ஷியாம் சுந்தர், லோகேஷ், குரு ஹரிஷ், கல்வி உதவி பெறும் மாணவர் திரு குரு ஹரிஷ் நன்றி தெரிவிப்பார். வணக்கம் ஐயா, என்னோட பேர் குரு ஹரிஷ். நான் குருநானக் கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். என்னுடைய தந்தையார் அருள்மிகு சாத்வீக ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஒரு கால பூஜை அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறார். எங்கள் அப்பாவோட வருமானத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி கட்டணம் கட்டுவதென்றது மிகவும் சிரமமாக இருந்தது. இந்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 10,000 வழங்கி வருவது பேருதவியாக உள்ளது. தந்தை போன்று தக்க தருணத்தில் கல்வி உதவி வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு கால பூஜை அர்ச்சகர் சார்பாக பட்டாச்சாரியா திரு ஸ்ரீதரன் நன்றி தெரிவிப்பார். ஐயாவுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீதரன், ராணிப்பேட்டை மாவட்டம் டி புதூர் அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகின்றேன். என்னுடைய மகள் ஸ்ரீஜா சென்னை வைஷ்ணவா கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டு வருகின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒவ்வொரு ஆண்டும் எங்களின் வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்தும் பொருட்டாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகையாக வழங்கி கொண்டு வருகின்றார். இத்தோடு மட்டுமல்லாமல் எங்களின் பிள்ளைகளின் படிப்பு செலவிற்காக ரூபாய் 10,000 ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகின்றார். இது கல்வி கட்டணம் கட்டுவதற்கு மிகவும் உபயோகமாக உள்ளது. இது போன்ற எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பார்த்து செய்து கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் ஒரு கால பூஜை திட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அர்ச்சகர் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.